ஆளுயர கண்ணாடி முன்னாடி நின்று தலைவாரி கொண்டிருந்தார் ஜெகதீசன். என்னங்க, முதுகுக்கு பின்னால் வந்து நின்றாள் விமலா. சொல்லு விமலா, எங்கள் கூட அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் வரைக்கும் வர முடியுமா? மேகலாவோட கல்யாணத்துக்கு நாள் நெருங்கிட்டே இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸுங்க சர்க்கிளில் யாருக்குமே பத்திரிக்கை வைக்கலை. என்னையோட அந்த வேலையை முடிச்சாகணும். அதுக்காகத்தான் கிளம்பிகிட்ருக்கேன். கல்யாணம் முடிஞ்சிடட்டுமே. மேகலா, மாப்பிள்ளை, நீ, நான் எல்லாருமே சேர்ந்தே கோயிலுக்கு போகலாம் என்றான். டீப்பாய் மீது கட்டுக்கட்டாய் மஞ்சள் பூசி வைக்கப்பட்டிருந்த மேகலாவில் கல்யாண அழைப்பிதழ்களை கொத்தாய் அள்ளி தன்னுடைய ஹேண்ட்பேக்கினுள் திணித்து கொண்டான். கல்யாணம் முடிஞ்சதுமே போகிறது இருக்கட்டும், அதுக்கு முந்தையே நான் போய் வேண்டுதலை நிறைவேற்றி அம்மனுக்கு முறைப்படி என் நன்றியை தெரிவிக்க வேண்டாமா? அப்படி என்ன வேண்டுதல் விமலா? நம்ம மேகலாவுக்கு அந்தஸ்தும் பொருத்தமும் உள்ள நல்ல வரனா, எல்லோருக்கும் மனசுக்கு பிடிச்ச வரனா அமைஞ்சா அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலை 12 சுத்து அங்க பிரதட்சணை பண்ணுறதா வேண்டிக்கிட்டேங்க. கண்கள் பணிக்க பார்த்தான். நிஜமாகவே நல்ல வரன்தான் மேகலாவிற்கு அமைஞ்சிருந்தது. விமலாவின் தந்தை சோமநாதனின் செல்வாக்குக்கு நிகரான செல்வாக்கு உடைய குடும்பம். ஒரே பையன், கார், பங்களா என சகல வசதிகளும் இருக்கிறது. மாப்பிள்ளையின் குடும்பத்தினர் அனைவரும் பெங்களூரில்தான் வசிக்கிறார்கள். கல்யாணம் முடிஞ்சதுமே மேகலாவை பெங்களூருக்கு கூட்டி போய் விடுவார்கள். மாப்பிள்ளை ரொம்ப லட்சணம், அழகோ அழகு. மேகலாவிற்கு பக்கமாய் நிற்க வைத்து பார்த்தபோது அவ்வளவு பொருத்தம். மாப்பிள்ளைக்கு பிடித்தமான மாடலில் கார், 100 சவரன் நகை, ஒட்டுமொத்த கல்யாண செலவு எல்லாவற்றையுமே சோமநாதனை ஏற்றுக்கொண்டிருந்தார். ஜெகதீசன் அமைதியாக விமலாவையே பார்த்தான். என்னங்க, பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா? அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் மிகப்பெரிய கோயில். 12 சுற்று அங்க பிரதட்சணை பண்ண முடியுமா விமலா? ஏம்மா உன்னை வருத்திக்கிற? என்னை பொறுத்தவரை உங்கள் அப்பா தான் எனக்கு தெய்வம். என்னோட ஆசையை, கனவை, எதிர்பார்ப்பை எந்த பிரதிபலனும் பார்க்காமல் நிறைவேற்றி வச்சிருக்காரு. நான் எப்படி நன்றி சொல்ல போகிறேனே தெரியலையே, தழுதழுத்தான். சாமிக்கிட்ட வேண்டியதை நிறைவேற்ற போகிறதில்ல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. நீங்கள் வேணா வர வேணாம், இன்விடேஷன் கொடுக்குற வேலையை போய் பாருங்க. நான் துணைக்கு மேகலாவை கூட்டிகிட்டு போகிறேன் என்றாள். விமலாவை பெருமிதம் பொங்க பார்த்தான் ஜெகதீசன். சரி விமலா என்றவன் விமலாவை நெருங்கி வந்து அன்போடு அள்ளி அணைத்து நெற்றியில் மென்மையாய் முத்தமிட்டான். ஏங்க, என்ன இதெல்லாம்? எனக்காகவும் என் தங்கச்சிக்காகவும் இவ்வளவு உருக்கமாக செயல்படுற என் மனைவிக்கு ஒரு சின்ன பரிசு, அவ்வளவுதான். கண்களை சிமிட்டினான். அப்போது வாசலில் ஒரு கார் வந்து நின்றது. விமலாவின் தந்தை சோமநாதனும் அவர் மனைவி திலகம்மையும் இறங்கி உள்ளே வந்தார்கள். அடடே, வாங்க மாமா, வாங்க அத்தை. என்ன இது, திடீர்னு சர்ப்ரைஸாக விசிட் பண்ணுறீங்க? ஒரு ஃபோன் பண்ணிட்டு வர்றதுக்கு என்ன என்றான் பரவசமாய். விமலாவுக்கு தான் ஃபோன் பண்ணியிருந்தேனே, சொல்லலையா அவ? சாரிப்பா, வேற நினப்பில் அதை மறந்துட்டேன். கைகளை பிசைந்தாள் விமலா. பரவாயில்லம்மா. எங்கே மேகலா, தயாராக இருக்காளா? கூப்பிடட்டுமா அவளை என்றபடியே ஹாலில் போட்டிருந்த சோஃபாவில் அமர்ந்தார். மேகலாவை எதுக்கு மாமா தேடுறீங்க? விமலாவும் மேகலாவும் கோயிலுக்கு போக போகிறாங்க. கல்யாணம் நல்ல இடத்துல முடிவானதுனால அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் 12 சுத்து அங்க பிரதட்சணை பண்ண போகிறாளாம் விமலா. சொல்கிறதையே கேட்க மாட்டாங்கிறா என்றான். சாமி விஷயத்தில் தடை போடாதீங்க. விமலா கோயிலுக்கு போகிறபடி போகட்டும். அங்கே மேகலாவை நகை கடைக்கு கூட்டிகிட்டு போக போகிறோம். நாள் நல்லா இருக்குது. மேகலாவுக்கு பிடிச்ச டிசைனில் 100 சவரனையும் வாங்கலாம்னு இருக்கோம். சோமநாதன் வெள்ளந்தியாய் பேசினார். பணக்காரர் என்ற கர்வமோ திமிரோ இல்லாத பண்பான மனுஷன். அப்படியா? ஜெகதீசன் அவரை ஆச்சரியமாய் பார்வை பார்க்க இடையில் புகுந்தாள் விமலா. அப்பா, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? வேணாம்ப்பா, மேகலாவுக்கு நகையெல்லாம் வாங்க வேணாம். என்னோட கல்யாணத்துக்காக நீங்கள் போட்ட 100 சவரன் நகைகளும் அப்படியே பத்திரமா மெருகு குலையாம தானே இருக்குது. நகைகள் போட்டுக்கிறதே எனக்கு பிடிக்காது. வெறுமனை லாக்கரில் பூட்டியே வச்சுக்கிறத மேகலாவுக்காக தந்துட்டு போகிறேன். படப்படத்த விமலாவை கெஞ்சலாய் பார்த்தாள் திலகம்மை.
அது நல்லா இருக்காதுமா. என்னை விட மேகலாக்குத்தான் அந்த நகைகள் நல்லா இருக்கும். அப்பாவை கூட்டிட்டு எழுந்துறீங்க. வீட்டில் போய் வேறு வேலை இருந்தால் கவனிங்க. மேகலா எங்கேயும் வரமாட்டா. அவளை நான் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். விமலாவின் வார்த்தைகள் அழுத்தம் திருத்தமாய் ஒலிக்க விக்கித்து போனான் ஜெகதீசன். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பார்களே, அது இதுதானோ? உன் விருப்பப்படியே செய்திடலாமா? சோமநாதனும் திலகமையும் எழுந்தார்கள். நம்ம கோயிலுக்கு போகலாமா மேகலா? விமலாவும் மேகலாவும் கோவிலுக்கு கிளம்பினார்கள். மேகலா குழந்தை சூர்யாவை தூக்கி கொண்டாள். கல்யாணத்தை பொறுத்தவரை எல்லாம் நல்லபடியாகத்தான் நடந்தது. விமலா எல்லா விஷயங்களிலும் ஜெகதீசனுக்கு கூடுதலாகவே ஒத்துழைப்பு தந்தாள். விழுந்து விழுந்து எல்லா வேலைகளையும் கவனித்தாள். கல்யாண நாளும் வந்தது. விடிந்தால் கல்யாணம். முதல் நாள் இரவு மாப்பிள்ளை ஊர்வலம், ரிசப்ஷன், ஆர்கெஸ்ட்ரா, உயர்தர உணவு வகைகள் என மண்டபமே அமர்க்களப்பட்டது. தன் வருங்கால கணவனோடு மேடையில் தேவதையாய் ஜொலித்தாள் மேகலா. என் கண்ணே பட்டிடும் போல இருக்குங்க. 2 பேரும் 100 வருஷம் எந்த குறையும் இல்லாமல் வாழணுங்க. திருஷ்டி கழித்தாள் விமலா. குழந்தை சூர்யா தன் அத்தை மேகலாவின் கன்னத்தில் முத்தமலை பொழிந்தான். கண்களில் ஆனந்த கண்ணீருடன் இதயம் முழுவதும் குதூகலம் வழிய உறங்கப் போனான் ஜெகதீசன். பொழுது விடிந்தது. மேகலாவை காணவில்லை. அண்ணா, என்னை மன்னித்து விடு. இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பமில்லை. நான் போகிறேன். என் மனதிற்கு பிடித்தவரோடு வாழ்க்கையை தொடங்கப் போகிறேன். என்னை மறந்துவிடு. தயவு செய்து தேட வேண்டாம். இப்படிக்கு மேகலா. தலையில் இடி விழுந்தது போல நொறுங்கி போனான் ஜெகதீசன். கல்யாண மண்டபம் வெறிச்சோடியது. ஊரும் உறவுகளும் நண்பர்களும் காரி துப்பாத குறை. எல்லாருடைய ஏளன பார்வைக்கும் ஆளானான் ஜெகதீசன். கூனி குறுகி போனான். உயிரை மாய்த்து கொள்ளலாமா என்று கூட எண்ணினான். தளர்ந்து சரிந்தவனை தாங்கி பிடித்தாள் விமலா. அவ போனா போகட்டும். உங்களுக்காக சூர்யாவும் நானும் இருக்கோம். ஜெகதீசனின் காயத்திற்கு மருந்தாய் மாறினாள் விமலா. மேகலாவை பற்றி நினைக்காதீங்க. தலைமுடுங்கிடுங்க. உங்கள் கவனத்தை எல்லாம் பிஸ்னஸில் செலுத்துங்க. விமலா ஊக்குவித்து கொண்டே இருந்தாள். ஜெகதீசன் மேகலாவை தலைமுழுகினான். அவளை தேடவே இல்லை, நினைக்கவும் இல்லை. தனக்கு மிகப்பெரிய தலைக்குறைவை ஏற்படுத்தியவளை எதற்காக நினைக்க வேண்டும்? எதற்காக தேட வேண்டும்? எங்கேயோ தொலைந்து ஒளியட்டும். மனதை கல்லாக்கி கொண்டுதான் இந்த 20 வருடங்களாக இருந்தான். மேகலா எங்கே இருக்கிறாள் தெரியாது. யாரோடு ஓடிப்போனாள் தெரியாது. உயிரோடு இருக்கிறாளா இல்லையா தெரியாது. உன்னை ஏமாத்திட்டு ஓடி போனதுக்கு நான் நல்லா அனுபவிக்கிறேன் என என்றைக்காவது ஒரு நாள் கண்ணை கசக்கி கொண்டு வருவாள் என எதிர்பார்த்தான். மேகலா வரவே இல்லை. இப்போது இத்தனை வருடங்களுக்கு பிறகு அச்சு அசலாய் மேகலாவின் சாயலில் இருக்கும் அபூர்வாவின் புகைப்படத்தை பார்த்தது முதல் அவர் மனம் அவரிடம் இல்லை. அடித்து கொண்டது. டாடி, வீடு வந்துடுச்சு. பயண களைப்பா? காரில் ஏறினதுமே கண் அசந்துட்டீங்களே. சூர்யாதான் அவரை எழுப்பினான். நினைவுகளிலிருந்து கலைந்தான் ஜெகதீசன். கார் காம்பவுண்ட் கேட்டை நெருங்கியிருந்தது.